صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலானுக்கு பிறகு ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அந்த தொடர் இன்று முதல் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தின் நன்மையை கருதி சில உணவு வகைகளை தடை செய்திருக்கின்றார். உலக பொதுமறையாம் அல் குர்ஆனை திறந்து பார்த்தால் எந்த வகையான உணவுகளை சாப்பிடுவது கூடாது, எந்த வகையான பானங்களை அருந்துவது கூடாது, எந்த வகையான ஆடைகளை அணிவது கூடாது, எல்லாமே அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தடை எதற்காக என்றால், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் நன்மையை கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ் அவைகளை தடை செய்திருக்கிறார் என்பதை நம்மால் சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அப்ப சில உணவுகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தடையை மீறாமல் இருப்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது தார்மீக கடமையாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த தடையை மீறாமல், அந்த தடையை தடையாக ஏற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழலாம் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. இல்லை என்றால் நான் சாப்பிடத்தான் செய்வேன், அந்த தடையை மீறி அந்த பானத்தை நான் அருந்தத்தான் செய்வேன் என்று தடுக்கப்பட்ட உணவை ஒருவர் உட்கொண்டால், தடுக்கப்பட்ட பானத்தை ஒருவர் அருந்தினால், இன்றைக்கு இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு நாளையில் அவர் பயங்கரமான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு நிச்சயமாக அவர் சிரமத்திற்கு ஆளாக்கப்படுவார் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. அவ்வாறு தடை செய்யப்பட்ட உணவுகள், அந்த உணவுகளில் ஒன்றுதான் எந்த பிராணிகளை அறுத்து சாப்பிடும்படி இஸ்லாம் கூறுகிறதோ, எந்த பிராணிகளை முறையாக நாம் அறுத்து சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறதோ, அப்படிப்பட்ட பிராணிகள் தாமாக செத்துவிட்டால், அதாவது முறையாக அறுக்கப்படாமல் தாமாக செத்துவிட்டால், அந்த பிராணிகள் எதுவாக இருந்தாலும், கோழியோ ஆடோ மாடோ ஒட்டகமோ மற்ற பிராணிகளோ தாமாக செத்துவிட்டால் அவைகளை சாப்பிடுவது கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே கூறுகின்றார். தாமாக செத்துவிட்டால் என்று சொன்னால் முறையாக அறுக்கப்படவில்லை என்பது பொருள். இந்த வரிசையில வாகனங்களில் அடிபட்டு ஒரு பிராணி செத்துவிட்டால் அதையும் சாப்பிடுவது கூடாது. உயரமான இடங்களில் இருந்து ஒரு பிராணி உருண்டு விழுந்து செத்துவிட்டால் அதையும் சாப்பிடுவது மார்க்கத்தில் அனுமதி அல்ல. வனவிலங்குகளால் கடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு குற்றுயிராக ஆகி அந்த பிராணி செத்துவிட்டால் அதையும் சாப்பிடுவது கூடாது. நீரில் மூழ்கி ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு கோழியோ ஒரு ஒட்டகமோ இறந்துவிட்டால் அதையும் சாப்பிடுவது கூடாது. நெருப்பில் கரிக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டால் அந்த பிராணிகளையும்
சாப்பிடுவது கூடாது என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே கூறுகின்றான். ஆனால் உயரமான இடத்திலிருந்து உருண்டு விழும் பொழுது அந்த பிராணி உயிரோடு இருந்து, தண்ணீரில் மூழ்கிய பின்னால் அந்த பிராணி உயிரோடு இருந்து, வாகனத்தில் அடிபட்ட பின்னால் அந்த பிராணி உயிரோடு இருந்து, முறைப்படி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அறுக்கப்பட்டு அது உயிர் துறந்தால் அந்த பிராணிகளை சாப்பிடலாம் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 173வது வசனம். தாமாக செத்த பிராணி உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். பெரும்பாலான உணவகங்கள்ல இஸ்லாமியர்கள் சாப்பிடுவதற்கு சென்றால் தயவு செய்து மட்டன் சம்பந்தப்பட்ட, இறைச்சி சம்பந்தப்பட்ட எந்த உணவையும் சாப்பிடுவது கூடாது. காரணம், அது எப்படி அறுக்கப்பட்டது, தாமாக செத்த பிராணியா அல்லது ஹலாலான பிராணியா, பிராணியின் இறைச்சியா என்பது நமக்கு தெரியாது. சில உணவகங்கள்ல ஹலால் என்று போட்டியிருப்பார்கள். அங்கே சர்வராக பணியாற்றக்கூடியவர்களை அழைத்து இந்த இறைச்சி ஹலாலா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்லுவார். ஹலால்னா என்னன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. இந்த பிராணி எப்படி அறுக்கப்பட்டது என்று கேட்டால் நாங்கள் அடித்து கொன்றோம் அல்லது கழுத்தை நெரித்து நாங்கள் கொன்றோம் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். எல்லா உணவகங்களும் அல்ல, ஒரு சில உணவகங்களிலே. அதனால சைவ உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டுமே தவிர வெளியிடங்களிலே சென்றால் அசைவ உணவுகளை நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மார்க்க அறிஞர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். சரி, தாமாக செத்த பிராணி அல்லது உருண்டு விழுந்து செத்த பிராணி அல்லது நீரில் மூழ்கி செத்த பிராணி, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்த பிராணி, இவைகளை ஏன் சாப்பிடுவது கூடாது? அறுத்தாலும் சாகத்தான் போகுது, அடித்தாலும் சாகத்தான் போகுது, வாகனத்தில் அடிபட்டாலும் அந்த பிராணி சாகத்தான் போகிறது. ஏன் சாப்பிடுவது கூடாது அப்படின்னா ஒரு பதில், அல்லாஹ் சாப்பிடாதன்னு சொல்றான், காரணத்தை தேடக்கூட. அல்லாஹ் ரசூல் அதை தடை செய்திருக்கிறார்கள். முறையாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகளை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகின்ற காரணத்தினால் முறையாக அறுக்கப்படாத பிராணிகளை முஸ்லிம்கள் சாப்பிடுவது கூடாது. ஏன் என்று காரணம் தான் கேட்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி முறையாக அறுக்கப்படாமல் உயிர் நீத்த அந்த பிராணிகள் இருக்குத, அந்த பிராணிகளிலிருந்து இரத்தங்கள் வெளியேறவே செய்யாது. வாகனத்தில் அடிபட்டால் ஊமை காயங்கள் ஏற்பட்டு துடியாய் துடித்து அந்த பிராணி சாகும். வேணா காது வந்து ரத்தம் வரலாம், மூக்கு வந்து ரத்தம் வரலாம், தொண்டை வந்து என்ன செய்யாது, ரத்தம் வராது. நீரில் மூழ்கினால் ரத்தமே வராது, கழுத்து நெரிக்கப்பட்டால் ரத்தமே வெளியாகாது. அப்ப ரத்தம் வெளியாகாமல் ஒரு பிராணி செத்து விட்டால் அந்த ரத்தம் உடலிலேயே உறைந்து இறைச்சியோடு அவை கலந்துவிடும். ரத்தத்தில் இருக்கின்ற கெட்ட கிருமிகள் எல்லாமே இறைச்சியோடு சேர்ந்து விடும். தானும் கெட்டு இறைச்சியையும் அது கெடுத்து விடும். அந்த இறைச்சியை ஒருவன் உட்கொண்டால், சாப்பிட்டால், அந்த கிருமிகள் சாப்பிடக்கூடியவனை தாக்கும். இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் தாக்கும். அதுதான் இஸ்லாம் வந்து ஹலால் ஹலால் ஹலால்னு சொல்லுது. ஒரு சில நண்பர்கள் ஹலால் அப்படின்னா என்னமோ பெரிய ஒரு மோசமான வார்த்தை என்று அவர்கள் கருதுகின்றார்கள்.
சில மாநிலங்கள்ல ஹலால் உணவுக்கு தடைந்து போட்டாங்க. இஸ்லாம் ஹலாலாக்கி சாப்பிடு என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களுக்கும் அதிலே 100 விழுக்காடுகள் நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுகிறது? முறையாக அந்த பிராணிகளை கழுத்தில் கத்தியை வைத்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறி அந்த பிராணிகளை அறுத்தால் அதுதான் ஹலால், சாப்பிடுவதற்கு ஏற்ற பிராணி என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் பிடிவாதத்திற்காக அது என்ன இஸ்லாமியர்கள் ஹலால்னு சொல்றது? நாங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலைய, எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களில் பலர் இறைச்சி கடைகளுக்கு சென்றால் இது ஹலால் செய்யப்பட்டதா என்று கேட்டு அந்த இறைச்சியை விரும்பி வாங்கி செல்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? நமக்கு அச்ச உணர்வுகள் இருப்பதை போன்றுதான் பிராணிகளுக்கும் அச்ச உணர்வு இருக்கும். நாம வெளிப்படுத்துறோம், அதுக்கு வெளிப்படுத்த தெரியாது, அவ்வளவுதான். அதுக்கு முன்னால கத்தியை தீட்டுவது கூடாது, மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு பிராணி பார்க்க மற்றொரு பிராணியை அறுப்பது கூடாது, மார்க்கம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தை மாத்திரம் போதிக்கவில்லை, ஜீவ காருண்யத்தையும் சேர்த்து போதித்தார்கள். நமக்கு மட்டும்தான் மனசு இருக்குதா? பிராணிகளுக்கு மனசு இல்லையா? அச்சம் கிடையாதா? ஒரு பிராணி அறுப்பதை மற்றொரு பிராணி பார்த்தால் அடுத்து நம்ம கழுத்துக்கும் கத்தி வருமானு ஒரு பயம் ஏற்படும். அப்ப அதனுடைய உடம்புல ஒரு ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். ஒருத்தனை தூக்கில போடுறாங்க, அதை ஒருத்தன் பார்க்கிறான்னு வச்சுக்கிடுவான், அடுத்து நம்மளையும் இப்படிதான் தூக்கில போடுவாங்கன்னு பார்த்தான்னா அவன் தூக்கில போடாமலே செத்துடுவான். அவனுடைய உடம்பில் பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். அதுதான் அவனை மறைச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தனை தூக்கு போட்ட பின்னால மற்றொரு நபரை தூக்கிலே போடுவார்கள், தண்டனை வழங்குவார்கள். அப்ப அந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் அந்த நேரத்தில், மனது கலங்கி இருக்கின்ற அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நான் அறிக்கிறேன், அல்லாஹ்க்கு மட்டும்தான் பெரியவன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன அப்படின்னா அந்த பிராணியுடைய உள்ளத்துல ஒரு அமைதி ஏற்படுகிறது. அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தியானம் செய்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடையும். அல்லாஹ் உள்ளங்கள் என்று சொன்னானே தவிர மனிதனுடைய உள்ளங்கள் மட்டும் என்று சொன்னானா? இல்லையே. நமக்கு உள்ளம் இருக்கிற மாதிரி மற்ற பிராணிகளுக்கும் உள்ளம் இருக்கிறது. நாமாவது சில நேரங்கள்ல மனசாட்சிக்கு விரோதமாக சில பாவங்களை செய்து விடுவோம். ஆனால் பிராணிகள் அப்படி இல்லையே, யாருக்கும் துரோகம் செய்யாது, நல்ல உள்ளங்கள் படைத்தவைகள் அவைகள் எல்லாம். எனவே அந்த உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு. அப்ப அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறி அந்த பிராணியை முறையாக அறுத்தால் அது மனசு கலக்கம் இல்லாம உயிரை மாய்த்துக் கொள்ளும், ரத்தங்கள் வெளியாகும், இறைச்சிகள் சுத்தமாகிவிடும். அந்த சுத்தமான இறைச்சியை உட்கொள்வதன் மூலமாக ஒருவன் இறைச்சி உட்கொள்வதன் மூலம் கிடைக்கின்ற எல்லா வகையான நன்மைகளையும் அவன் முறையாக பெற்றுக்கொள்வான் என்பதை இன்றைக்கு அறிவிகள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப தாமாக செத்துவிட்டால் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் எல்லாம் இறைச்சியோடு கலந்து இறைச்சியும் சேர்ந்து விஷமாக அது மாறிவிடும் என்ற காரணத்தினால் அவைகளை சாப்பிடுவது கூடாது, ஹலால் அல்ல. ஹலால் என்பது மனித சமுதாயத்திற்கு மாற்றமான விரோதமான வார்த்தை அல்ல, அது மனித சமுதாயத்திற்கு முழுக்க முழுக்க நன்மை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஹலால்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது பெரும்பாலான நபர்களுக்கு. உலகங்கள்ல 100% ஹலால்னு போட்டிருக்கிறாங்க, சரிதான். இறைச்சி கடைகள்ல 100% ஹலால்னு போட்டிருக்கிறாங்க, சரிதான். இது ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? ஹலால்னா என்னன்னே தெரியாம ஒருத்தன் டாஸ்மாக்ல போட்டிருக்கான் 100% ஹலால் அப்படின்னு. மது என்பதே 100 விழுக்காடுகள் அது ஹராம், அது அசுத்தம், ஷைத்தானின் செயல்.
எப்படி 100% ஹலாலாக இருக்க முடியும்? அதனால முறையாக பிஸ்மி கூறி அறுக்கப்பட்ட பிராணிகளை மட்டும்தான் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மனித குலமும் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் நன்மை, இல்லை என்றால் பாவம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு கேடாக முடியும் என்பதை உறுதியாக நம்மால் கூற முடியும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.